சார் வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. எவ்வளோ யோசிக்கிறாரு என்னன்னு அது படத்துல தான் தெரியும். பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்குங்க இந்த படத்துல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்க பார்க்காத. நேரம் உள்ள கிளம்பி போயிடும் செட்டுக்குள்ள. எங்களுக்கு ஷார்ட் இல்லைனா கூட போயிடுவோம். போயிட்டு ஓரமா நின்று அவர் என்ன பண்றாரு, அவர் ஆக்டிவிட்டிஸ் என்ன, முகஸ்ருதிக்காக சொல்லலை, ஃபேக்டை சொல்கிறோம். ரஜினி சார் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ பீக்கில் சார் இருக்கும் போது வந்து பிரசாந்த் சார் வந்து பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், ஒன்றும் பேச மாட்டார், கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்படியே இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து அவராக இது ஸ்க்ரீன் பிளேவாக வந்து இந்த படம் வந்து ஃபெனாமினலாக இருக்கும், அன்பிலீவபிளாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளேக்கான அவார்டு கிடைச்சாலும் கிடைக்காது. சில படத்தில் வந்து ஒரு 60 சீன் இருக்குன்னா ஒரு 10 சீனுக்கு கை தட்டுவோம், ஒரு 5 சீனுக்கு சிரிப்போம், அந்த மாதிரி இருக்குல்ல. இது அந்த 60 சீனுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எதுக்கு எல்லாரும் மாஸ்டர்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சார் கேட்டார். இது டான்ஸ் மாஸ்டர் என்ன படம் அப்படின்னாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நான் பண்ண காதல் மலர் அஜித் சார் படம். இவங்களெல்லாம் படத்துக்கு கூப்பிட்டாரா சார், எல்லாம் போய் படம் பார்க்கலாம்னா அடுத்த சார் கூட படம் பார்க்கலாமா, சூப்பர். நாங்கள் ப்ரிவியூ தேட்டர் ஏதோ இருக்கும்னு நினச்சோம். ஒரு இனோவா கார் வந்துச்சு, டக்குன்னு அசிஸ்டன்ஸில் இறங்கி போகிறாங்க. சாரை காணமே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்தா ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு பாடி லாங்குவேஜே வேறு, நார்மலாக அப்படியே. சாருக்கு அது ஒரு ஒரு ஃபன்னு என்னன்னா, போய் யாரு கேரவன்னா சாரோட கேரவன் அப்படின்னாங்க. பார்க்கலாமா அப்படின்னு, போய் வேணா பாரு அப்படின்னாங்க. ஓகே. பட் நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வரீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ரெட் யூனிவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆக்டர் அஜய்ராஜ் தான் கூட இருப்பது. வணக்கம் அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர்ல அந்த உங்க டீம் ரொம்ப பரபரப்பா நடந்து வரீங்க, என்ன சீன் அப்படிங்கிறது தெரியல. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அவர் கூட சேர்ந்து நீங்க ஒரு டீமா நடிக்கிறது, ஸ்டண்ட்டை வந்து அவரோட ஸ்டண்ட்டை லைவ்ல பாக்குறது, அவரோட ஆக்டிங் பார்க்கறது, அந்த அந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைலாம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துச்சு? ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க விஜய் சார். சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். முகஸ்ருதிக்காக சொல்லலை, ஃபேக்டை சொல்கிறோம். ரியலாகவே வந்து எப்படி சொல்கிறதுனா, ரஜினி சாரை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. உண்மையிலேயே வந்து அந்த அவரை பார்க்குற வைப் தான் எனக்கு கிடச்சிது. அவர் பார்க்கும்போது, அந்த பார்க்கும்போது ஒருத்தங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு வைப் கிடைக்கும்ல, நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. அது வந்து எனக்கு ரஜினி சாரை பார்க்கும்போது கிடச்சிது. எனக்கு அது வந்து இவரை பார்க்கும்போது தான் எனக்கு கிடச்சிது. அதாவது அவர் கூட நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அவராக ஃபீல் பண்ணுவோம். நம்ம தான் தளபதி, அந்த ஃபீல் நம்ம கொடுக்குறது, அந்த வைப் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜியை கொடுக்குறாரு அவர் எல்லாருக்குமே. அது பெரிய பாசிட்டிவிட்டி. அது வந்து எல்லாருக்குமே ஐ மீன் ஸ்பிரிச்சுவல். ஆக்சுவலி கிட்ட முதல்ல பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு அந்த ஃபீல்லாம் வரும். இவங்க கிட்ட வந்து ஒரு நார்மலாக இருக்குது, இவங்க கிட்ட வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இவர்கிட்ட வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டி, ரொம்ப எனர்ஜியான ஒரு ஆள் இவர். ஆனால் சைலண்ட்டாக இருப்பார். அந்த அவரோட வைப் இருக்கு இல்லையா, பக்கத்தில் வரும்போது அவர் கூட பேசும்போது அது வந்து அவர் ரொம்ப இப்போ சொல்லும் போதே எனக்கு அந்த வைப் ஃபீல் ஆகுது. அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஒரு வைப் இருக்கிற ஒரு ஆக்டர். நம்ம என்னென்னா, அவர் கூட 2-3 படம் நடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் கிடச்சிரும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம். அவரோட பாதையை நமக்கு வந்து ஆமாம் இல்லை, சும்மாலாம் அவர் வந்து இந்த இடத்துக்குலாம் வர்றதுன்றதுல சும்மாலாம் அப்படிலாம் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் வந்துடலாம் முடியாது. அது இருந்தால் தான் மட்டும்தான் வர முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. எப்படின்னா, கேரவனில் வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துருப்போம், ஷார்ட்டுக்கு நேராக உள்ளே கிளம்பி போயிடும் செட்டுக்குள்ளே போயிடுவோம். எங்களுக்கு ஷார்ட் இல்லைனா கூட போயிடுவோம். போயிட்டு ஓரமாக நின்று அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவர் இப்போ என்ன, இப்போ ஒரு விஷயம் சார் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். ஒரு சீன் சொல்லிட்டாருன்னா டேரக்டர், ஓகே இதுதானே டைலாக், இவ்வளோ படம் நடிச்சிட்டாரு, இவ்வளோ வருஷம் 35 வருஷம் நடிச்சிட்டு இருக்கேன், ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை, அதை யோசிச்சுட்டே இருப்பார். இவ்வளோ யோசிக்கிறாரு என்னென்ன அது படத்தில் தான் தெரியும். நீங்கள் பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்குங்க இந்த படத்தில் இருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சொல்லுவாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு மேஜிக் பண்ணிட்டு போவாரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரேம்ல. லாஸ்ட் மினிட், அதாவது இந்த படத்துல பர்டிகுலர் இந்த படத்துல வந்து அவருக்கான அந்த நடிக்கிறதுக்கான ஒரு ஏரியா இருக்குல்ல, அதை வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அதை செட்டில் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்படி பண்றாரு அந்த மாதிரி வந்து அப்படி இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கும் விஜய் சாருக்குமான அந்த ஒரு கான்வர்சேஷன் என்ன பேசிக்கிட்டீங்க? உங்களை பற்றி கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. இல்லை, ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் அப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஐ மீன் இதுலேயே நம்ம மீட் பண்ணோம், பூஜையிலே சாரை மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் வந்து மீட் பண்ணோம் சாரை. மீட் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த மாதிரி ரூம் மாதிரி தான் அந்த ஒரு சீக்வன்ஸு.
ஸோ அந்த ரூம்குள்ளே சீக்வன்ஸில் ஒரு ஷாட் முடிச்சுட்டு அடுத்த லைட் செட் பண்ணும்போது ஒரு சைடில் போய் ஓரமாக போய் நிற்போம். நிற்கும் போது சார் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டார், அதனால் வந்து அவங்க கொஞ்சம் பயந்து நிற்கிறாங்கன்ற புரிஞ்சுக்கிட்டு தயக்கத்தில் நிற்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கணும் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக 2 ஸ்டெப் அப்படி நடப்பாங்க. அப்படியே அந்த செட்டை சுற்றி வருவாங்க. அப்படியே நடந்து வந்துட்டு ப்ரோ என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆச்சா, அவங்களே பேசுகிற என்ன படம் பண்ணுறீங்க, வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்களா, வேறு என்ன பண்ணீங்க படம்லாம் அவரே பேச ஆரம்பிப்பார் நம்மகிட்ட வந்து. ஸோ பேசி நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருவாரு. சாருக்கு இது ஒரு ஃபன்னு, என்னென்னா ஃபன்னுன்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து ஒரு ரொம்ப இது பண்ண விஷயம் என்னென்னா, செட்டுக்குள்ளே வந்து 9 மணிக்கு ஷூட் வச்சுருப்பாங்க. ஸோ 7 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் போனீங்கன்னா மேக்கப்லாம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாம் செட்டுக்குள்ளே போட்டு 9 மணி ஆகும். கரெக்டாக 9 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7 o'clock போயிட்டேன். மேனேஜர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, அந்த டீம்லாம் இருப்போம் இல்லையா, ஏடிஸ்லாம் வந்திருப்பாங்க முதல்ல செட் பண்ணுறதுலாம். எல்லாம் ஒரு ஹை சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிக்கலாம், அடுத்து ஒரு பிளாக் காஃபி குடிங்கப்பான்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு கேரவன் இருந்துச்சு. இன்னும் சீக்கிரம் வந்துட்டீங்கண்ணே, சும்மா நம்ம என்ன சின்சியரில் சீக்கிரம் வந்துட்டோம், 7:30க்கெலாம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கேரவன் வந்துட்டு, யார் கேரவன்னா சாரோட கேரவன் அப்படின்னாங்க. அப்படியா, இன்னும் சூப்பராக இருக்கும்லாம் உள்ள பார்க்கலாமா அப்படின்னு. உங்கள் கேரவன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வருது. என்ன இப்போ ஆக்டர்ஸ்க்காக பயங்கரமா சிலதெல்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமாக ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் கேரவன் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், போய் வேணா பாரு அப்படின்னாங்க. பார்க்கலாமா அப்படின்னா. இப்போ போகாதன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். சார் 6 மணிக்கே வந்துட்டார். 9 மணிக்கு 6 மணிக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டாரு பொறுமையாக 9 மணிக்கு வந்து மற்ற ஷாட்லாம் எடுப்பாங்க, எப்படியும் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எடுப்பாங்க, அவங்க ரிலாக்ஸாக வந்து பண்ணலாமே. 6 to 6:30 அவர் ஸ்பாட்டில் இருப்பாங்க. இப்போவும் இந்த சார் வந்து பிரேக்குக்காக பிரேக் கொடுக்க போகிறோன்னு சொல்கிற படம், ஏன்னா இது லாஸ்ட் மூவிலாம் சொல்லக்கூடாது, பிகாஸ் வி வாண்ட் ஹிம் டு ஆக்ட், வி வாண்ட் டு see him to act. ஓகே, நம்மளோட ஆசை இருக்குல்ல, அதனால அதை சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அது அவங்களோட டிசிஷன். இந்த படத்துக்கு கூட அவங்க பிரேக் எடுக்க போகிறேன்னு சொல்ல, இந்த படத்துக்கு கூட அவங்க 6-6:30 மணிக்கு வந்து ஸ்பாட்டில் இருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி உள்ள செட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு 1 hour லைட் மாத்திரம், இல்லை வேறு ஷார்ட் போயிட்டு வரோம், பிகாஸ் நிறைய இந்த சிஜி ஸ்பாட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அந்த லைட்டிங் கீட்டிங் மாத்திரம் அப்படின்னா சார் திருப்பி உள்ளெல்லாம் போயிடலாம், ரிலாக்ஸ்லாம் பண்ண மாட்டேன். செட்டுக்குள்ளேயும் அங்கேயே தான். சரி உட்காரு வரான்னு பார்த்தா யோசிச்சுட்டே இருப்பார், ஏதோ ஒன்று அப்படியே யோசிச்சு போயிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. இங்கே நடப்பார், அங்கே நடப்பார், அங்கே வருவார், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன அழகாக்கலாம் அப்படிங்கிறது. அதுதான் அவ்வளோ ஒரு படத்துக்கு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த டான்ஸை பற்றி பேசியிருப்பீங்க, சினிமா விட்டு போகிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசியிருப்பீங்க, என்னன்னா இவ்வளோ சீக்கிரமாகவே அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பீங்க. அது ஏதாவது கான்வர்சேஷன் நடந்துச்சு அந்த மாதிரி? இல்லை, இப்போ ஒரு ரூமில் வந்து உட்காந்துருந்தோம், ஒரு ரெஸ்ட் பண்ணுற டைம், ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு, ரூமில் உட்காந்துருந்தோம், ஒரு ஹோட்டலில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரூமில் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து சார் தான் கேட்டாங்க, ஏன்னா பொசிஷன் நிற்க வைக்கும் போது மாஸ்டர் லெஃப்ட்டில் வாங்க ரைட்டில் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரபுதா மாஸ்டர் இருந்தாங்க, அஜய் மாஸ்டர் லெஃப்ட் வாங்க ரைட் வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எதுக்கு எல்லாரும் மாஸ்டர்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சார் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நான் இது டான்ஸ் மாஸ்டர். அப்படியே என்ன படம் பண்ணீங்கன்னாரு. நான் அப்படியே வச்சேன், என்ன படம் அப்படின்னாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ண காதல் மலர் அஜித் சார் படம். பிகாஸ் வெளியேன்னா அஜித் சார் விஜய் சார் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் படம் அஜித் சார் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி, அஜித் சார் படம் காதல், அப்படியா வெரி நைஸ், சூப்பர் பாட்டாச்சேன், சூப்பராக இருக்குமே, எல்லாமே நல்லா இருக்கேன், வேற என்ன படம் பண்ண, அப்புறம் தாஜ்மஹால், ஏரமான் மியூசிக், அப்படி எல்லாம் படமும் சொல்லிட்டு வந்தேன். எல்லாம் பெரிய பெரிய படம், அப்படியே நம்ம ஒர்க் பண்ணல சேர்ந்து அப்படின்னாரு. தெரியல சார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஐம் நாட் லக்கி இனஃப் டு ஒர்க் வித் யூ அப்படின்னா. அதெல்லாம் நம்ம இது பண்ணுறோமே அப்படின்னாரு. ஆமாம் சார், ஸோ ஹாப்பி, உங்கள் கூட ஆக்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்போ நான் விபி சாருக்கு வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி மங்காத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து சாருக்கு வந்து படம் இப்போது ஓகே பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு, நீங்கள் படம் பண்ணுறீங்களோட சேர்ந்து படம் பண்ணுறது, விபி பண்ணுறதுன்றது எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார், விபி சாருக்கு வந்து இந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எப்போ நடக்கணுமோ அதான் நடக்கும். அப்போ நடக்கணும்னு இருந்துச்சு, பட் நடக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ நடந்துருச்சு இல்லை, அப்புறம் என்ன. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த ஏரியா தான் வந்து அவர் கூட பேசிட்டு இருந்தேன். சினிமா விட்டு போகிறத பற்றி அது எதுவும் இல்லை, அது நான் கேட்கல. சினிமா விட்டு ஸோ அவ்வளோ நம்ம இது எடுத்துகிட்டு பேசக்கூடாது, அட்வான்டேஜ் ஒரு சில. பட் நான் சார் கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வரீங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படி சார் நடக்கும், நல்லது. பிகாஸ் மக்கள் வந்து நமக்கு இவ்வளோ வருஷமாக என்னை வந்து இவ்வளோ லவ் காட்டியிருக்காங்க, நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு எதனா பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி நான் லவ் காமிக்கணும்ல. எப்படி காப்பேன், திருப்பி படம் எடுத்துக்கிட்டே இருந்தால் அதில் எப்படி நான் அவங்களுக்கு லவ் காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நான் நேராக போய் எதனா லவ் பண்ணணும்.
அவங்க எனக்கு கொடுத்த லவ் நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா, என்னை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்து இவ்வளோ நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ அவங்களுக்கு எதுனா ஐ ஹேவ் டு கிவ் பேக் இந்த லவ். எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அவர் சொன்னது வேற மாதிரி. ஸோ அந்த லவ்வை வந்து திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் எனக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் சொன்னேன், சார் வந்து சென்னை வந்து நீங்கள் சிங்கப்பூர் மாதிரி ஆக்குங்க சார். சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நான் ரெடி ஆக்கிறதுக்கு, நீங்களும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த சென்ஸ் மக்களாக நம்மளும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண, நம்ம சப்போர்ட் பண்ணாதான் அதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் இருக்கு, அரசியலில் வந்ததுக்கான ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் வந்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே கூட டாப் ஸ்டார் விஜய் சார், டாப் ஸ்டார் 2 நட்சத்திரங்கள் அப்போ ஜொலிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பிரசாந்த் சார் கூட நிறைய கொரியோ பண்ணிருக்கீங்க, நிறைய தெரியும். சலாம் குலாம், அப்பு படம் நிறைய எல்லாமே பண்ணிருக்கேன். எப்படி இருந்தது அவங்களோடது? அப்போ வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது அப்போ பீக்ல சார் இருக்கும் போது வந்து பிரசாந்த் சார் வந்து ஒரு ஒபீடியன்ட் கிட். அதாவது ஸ்பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பாரு, ஒன்றும் பேச மாட்டார், கிளம்பி போயிட்டே இருப்பார். ஜிம் போவார், திருப்பி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார், இவ்வளோதான் பண்ணுவார். எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்காது மற்ற. அப்படியே இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து அவராக இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியான ஆள். இப்போ நாங்கள் தான் வந்து ஃபன்னு நினச்சி நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம், சும்மா ஜாலியாக ஸ்பாட்டில் எல்லாம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நாங்கள் உட்காந்துருக்கோன்னா வந்து உட்காந்துட்டு சேர் போட்டு நடுவில் உட்காந்துட்டு எங்களை வந்து கலாய்க்கிறது. ஸோ செம்ம ஃபன். ஆக்சுவலி சொல்ல போனால் எங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து எங்களை விட பிரசாந்த் சார் இருக்கிற டேலாம் வந்தால் அந்த டேலாம் தான் எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸ்பாட்டில் சும்மா ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் படமே உங்களுக்கு ஒரு ஹோல் அனுபவமாகவே இருக்கும். கண்டிப்பாக. டாப் ஸ்டார் இல்லை, ஆமாம். ஒரு 20-25 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஷூட்டிங்கில். ஸோ பெரிய ஸ்டார்ஸோட வந்து அதுவும் அவங்க காம்பினேஷன்ஸில் எல்லாரோட ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. விபி சாருக்கும் விஜய் சாருக்கும் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது கோஆர்டினேஷன், அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி இப்போ விபி சார் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு, விஜய் சார் அதை விட அதிகமாக கொடுக்கலாம் இல்லை கம்மியாக கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி பண்ணிப்பாங்க? கான்வர்சேஷன் அப்படிலாம் இல்லை. எப்படின்னா சார் வந்து முதல்லயே சாரை மீட் பண்ணி விஜய் சார் ஆல்ரெடி மீட் பண்ணி அவங்க எல்லாமே டிஸ்கஸ் முடிச்சிருப்பாங்க. எல்லாமே முடிச்சாங்க. சீரியஸாலாம் இல்லை. செட்டுக்குள்ள எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பாங்க. எல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டான மூடில் தான் அப்படியே நடக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக வந்து விஜய் சார் இல்லைன்னா அந்த செட்டை வந்து நாங்கள் கெடுக்கிறதே நாங்கள் தான். கதை பேசிகிட்டு இருப்போம், இங்கே ஓடுவோம் அங்கே ஓடுவோம், டே வாங்கடா அப்படின்னு வர. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் விஜய் சார் இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் சைலண்டாக ஓரமாக சைலண்டாக நிற்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணும். பட் அவங்களுக்குள்ளே வந்து அது ஆல்ரெடி அவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் வரப்போகுது படம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு இது இருந்தது. பிரேம்ஜி அவங்கெல்லாம் வந்து கதைக்காலத்தில் வைபவன்னா சீரியஸான ஒரு பேசுகிறோம். நம்ம ஓவரால் இந்த கோட் படம் பார்க்கும்போது நீங்கள் இந்த இதை ஃபீல் பண்ணி வெளியில் வருவீங்க அப்படிங்கிற மாதிரினா என்ன நான் சொல்லலாம்? திருப்பி இன்னொரு படம் பார்க்கணும், 2வது டைம் படம் பார்க்கணும்னு தோணும். அதுவும் லேட்டாலாம் இல்லை, அடுத்த ஷோவே பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அடுத்த ஷோவை திருப்பி இப்போ வெளியே வந்த உடனே டிக்கெட் இருக்கா, திருப்பி நான் உள்ளே போய் உட்காரேன். எனக்கு மாநாட்டில் அந்த ஃபீல் வந்துச்சு. மாநாட்டில் வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. நான் படம் வந்து தேட்டரில் தான் பார்த்தேன். தேட்டரில் படம் பார்த்துட்டு அதுவும் வந்து டீமோட போல, நான் வேற ஒரு ஃப்ரெண்டோட போயிருந்தேன். படம் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக, வேற ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நான் இப்போ தேட்டரில் போயிட்டு உட்காந்து படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு டிக்கெட் இருக்கான்னு பார்த்தேன் நான் அடுத்த ஷோக்கு. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டாக இருந்துச்சு அது. ஸோ அந்த ஃபீல் இந்த படம் கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து வெளியே வந்த உடனே திருப்பி நீங்கள் போய் படம் பார்க்கணும். ஆமாம், திருப்பி போய் பார்க்கணும்னு உங்களுக்கு அந்த ஃபீல் கொண்டு வந்து 200% கொண்டு வந்துடும் உங்களுக்கு இந்த படம். கிரேட். எனக்கு இந்த வைபவ் பிரதர் இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க, ஹைதராபாத் மூவி போன அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி நல்லா இருக்கும். என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக? விஜய் சார் எப்படி அந்த பப்ளிக்கில் வந்தாங்க? இல்லை, அது என்னென்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சார் விபி சார் சொன்னாங்க, இவங்களெல்லாம் படத்துக்கு கூப்பிட்டாரா சார், எல்லாம் போய் படம் பார்க்கலாம்னா. சூப்பர், அடுத்து சார் கூட படம் பார்க்கலாம், சூப்பர் எப்படி வருவாரிங்க? என்ன படத்துக்கு? நாங்கள் ப்ரிவியூ தேட்டர் ஏதோ இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் சொல்கிறாங்களே டங்கின்னு சொல்லி ஷாருக்கான் படம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு நல்ல டேரக்டர் எடுத்திருக்காரு, ஒரு பெரிய ஆக்டர் நடிச்சிருக்காரு. அது உடனே பார்த்து அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சாருக்கு, விஜய் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் அப்டேட்டடாக அந்த மாதிரி இருக்கார் அவர். ஸோ நம்ம தான் படம்லாம் 5 நாள் கூட்டமாக இருக்கும் கழிச்சு பார்க்கலாம். அவர் உடனே படம் பார்த்துடுறாரு. சார் இப்படி படம் பார்க்க போகிறாருன்னு. இல்லை அது வந்து பாரு அப்படின்ட்டாங்க. சரி, நாங்கள் போய் ஒரு மால் கூட்டு போனோம். ஒரு மாலில் போயிட்டு நாங்கள் உள்ளெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியெல்லாம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி சார் வருவாருன்னு. அப்போ பார்த்தா ஒரு 10 மணி 10:30 படம் நினைக்கிறேன். 10 o'clock வந்து ஒரு இனோவா கார் வந்துச்சு. டக்குன்னு அவங்க அசிஸ்டன்ஸில் இறங்கி போகிறாங்க.
சாரை காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்தா ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் போட்டு பாடி லாங்குவேஜே வேற, மாத்திட்டாரு. நார்மலாக அப்படியே ரிலாக்ஸாக நடந்து போயிட்டே இருக்காரு. தளபதி விஜய் அங்க இல்ல. நாங்கள் அப்படியே அவர் போறாரு போறாரு சார், நாங்கள் பின்னாடி அப்படி கடந்து பேசாம முன்ன க்ரௌட் தெரிஞ்சிடக்கூடாது, அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஹாய் சார் அப்படின்ட்டு அப்படியே போய் அப்படியே நேராக போய் சைலண்டாக படம் உட்காந்து ஃபுல் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் நைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ க்ரௌட்லாம் தெரியாது, ஒரு நோக்கில் அப்படியே ஜாலியாக பேசி படத்தை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே கீழே வந்துட்டு தியேட்டருக்குள்ளே யாரும் கண்டுபிடிக்கல, முன்ன பின்ன சைடில் இல்ல கண்டுபிடிக்கவே பாடி லாங்குவேஜும் மாத்திட்டாரு தெரியல. ஆனா நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அதிக பிரசங்கித்தனமா இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று யோசிச்சு வச்சேன். ஏன்னா ஒரு சீன்லாம் பார்க்கும்போது பிரபுதேவா மாஸ்டர் வில்லனா இருப்பார் போல இந்த படத்துல, நீங்களும் அந்த ஃப்ரேம்ல வருவீங்க, விஜய் சார் வந்து கண்ணை தூக்கி கம்பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. சீன் எல்லாம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம், அந்த காம்பினேஷன்லாம் இருக்குல்ல பிரபுதேவா மாஸ்டர் ஸ்டண்ட் அதெல்லாம் அப்படி இல்லை. அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும் படத்துல. உங்களுக்கு படத்தில் வந்து அது இருந்தது தான், அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு திருப்பி படம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா ஓ இப்படி இருந்துச்சா படம், திருப்பி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த திருப்பி அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது வேற ஒரு ஃபீல், இதுதான் அப்படியே கனெக்ஷன். ஸோ அதுக்காக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாரு சார். ஸ்க்ரீன் பிளேவாக வந்து இந்த படம் வந்து ஃபெனாமினலாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவாக வந்து இந்த படம் வந்து ஃபெனாமினலாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா அன்பிலீவபிளாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளேக்கான அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும் சாருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸ்பாட்லேயே வந்து எங்களுக்கே வந்து ஸ்பாட்லேயே நிறைய சர்ப்ரைஸாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள். இப்போ ஏதோ நிறைய இன்டர்வியூஸில் பார்க்குறேன் சர்ப்ரைஸே உடைத்தார், நான் சும்மா உள்ள போன ஒன்று இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்களா, உண்மையிலேயே வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது படத்துக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய, அதான் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா சில படத்தில் வந்து ஒரு 60 சீன் இருக்குன்னா ஒரு 10 சீனுக்கு கை தட்டுவோம், ஒரு 5 சீனுக்கு சிரிப்போம், அந்த மாதிரி இருக்குல்ல. இது அந்த 60 சீனுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, எக்ஸைட் ஆவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து எக்ஸைட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்லேயும் ஒரு ஹைப் கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு படம் ஃபுல்லாகவே. எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு பேங் எந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது 20 மினிட்ஸ் எவ்ரி சீன் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், எவ்ரி சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு செம்ம பேக்டாக இருக்கும் படம். நீங்கள் பார்க்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் படத்தில். செகண்ட் ஹாஃப்ல இருந்து அந்த இது கிரிக்கெட் ஸ்டேடியம் போர்ஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. கிரிக்கெட் ஸ்டேடியம் போர்ஷன் வந்து கிரிக்கெட்டை வந்து ஸ்டேடியம்க்கு வந்து கிரிக்கெட் பார்க்க தானே போனோம், போயிருக்கோம். சினிமா வந்து கிரிக்கெட்டாக பார்ப்பீங்க. அப்போ தோனி விஜய் சாரோட மீட் வாய்ப்பு இருக்கு, சிஎஸ்கே மேட்ச் இந்த இன்டர்வியூல அதான் கேட்குறேன். என்னன்னா சிம்பிள், படத்தை பற்றி சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சொல்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதும் வேஸ்ட் தான். அப்போ நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே அந்த என்ஜாய்மெண்ட் போய் ஏமாற்றம். படம் பார்க்குறதே வந்து காசு கொடுத்து தேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி தேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்குறது அந்த ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு தான், என்ஜாய் பண்ணுறது தான். அதை நம்ம வந்து இங்கேயே பேசிட்டோம்னா அப்புறம் அது யூஸ் நல்லா இருக்காது. அதனால வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பேக்டாக எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு இருக்கும் படத்தில். நீங்கள் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் படத்தை. ஸோ நாங்களும் ஃபுல் படத்தை அந்த ஃப்ளோவோட பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். பிகாஸ் நம்ம டப்பிங் பேசும்போது தானே பார்ப்போம் ஷார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதோட தான் படம் பார்க்கல, நாங்கள் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். பட் கதை ஓரளவுக்கு தெரியும், ஃபுல் கதையும் தெரியாது எங்களுக்கு அளவு. இப்போ நானே வந்து எப்படின்னா படத்தில் வேலை பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸோட தான் நானே போய் உட்கார போகிறேன். சொல்ல மாட்டேன், நம்ம கேங்காக இருந்தால் சொல்ல மாட்டேன். செகண்ட் சீன் அந்த ஒரு இதோட தான் போய் உட்காந்து படம் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அப்பா விஜய் கூட ஒரு சீன், பையன் விஜய் கூட அது ஒரு சீன், ஒரே சீன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த பர்ஃபார்மன்ஸாக வேற வித்தியாசம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வேற ஒரு இது இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அவரோட அப்பா பர்ஃபார்மன்ஸ்க்கும் பையன் பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. எது பீக்குன்னு சொல்லுவீங்க? ரெண்டுமே சூப்பர் தான். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்றது மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டுமே வந்து ரெண்டு பெர்ஃபார்மன்ஸுமே அமேசிங், எக்ஸ்ட்ராடனரியாக தான் இருந்துச்சு. சூப்பர். அதான் சொன்னேன், இப்போ நீங்கள் விஜய் சார் வந்து இதுக்கு முன்னாடி படங்களில் நடித்த ஒரு 100% கொடுத்துருப்பாரு அப்படின்னா இதில் 150% கொடுத்துருப்பாரு ஜாஸ்தி. அதாவது கடைசி காலம் இருக்கிறதுல நான் தி பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிடுறேன். இருக்கிறது 2 படம் போகலாம் கிடையாது, அவர் திருப்பி நடிக்கணும் என்ன மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு வேணும், வி வாண்ட் ஹிம். ஒரு கொரியோகிராஃபரும் சரி, ஆக்டராகவும் சரி, இவருக்கு நம்ம டான்ஸ் கொரியோ பண்ணணும் அப்படிங்கிறதுல தளபதி அவர்களை முதன்மையாக வச்சிருப்பாங்க. ஏன்னா டான்ஸ்ல இன்னைக்கு அவர் தான் வீட்டில், ஆக்டர்லையுமே இவர் தான். இவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். இந்த 2 ஆக்டிங் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ற அந்த கனவு நடந்தது இருக்குல்ல. விபி சார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கோட்ல நீ இருக்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்க என்ன இது பண்ணீங்க? ஆக்சுவலி விபி சார் வந்து நான்
சென்னை டு ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட். அதுக்கப்புறம் சரோஜால சும்மா ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு போவோம் காமெடிக்காக. அப்புறம் கோவா ஓப்பனிங் சாங் பண்ணேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் அவர் படம் எல்லா படமும் மங்கத்தாலேருந்து எல்லாமே கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன். ஸோ அதனால படத்தில் இருப்போம் நம்ம. பட் அந்த கேரக்டர் இந்த ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இருக்காது. நானும் வந்து சார் கிட்ட பெருசாக வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் படத்தில் நடிக்கிறேன் வரேன்னு சொல்லி. சாரும் வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கூப்பிடுவாரு, இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துக்கு எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா வந்து நான் எப்பயுமே சார்கிட்ட கேட்டதே இல்லை. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அது மாதிரி சார் கமிட் ஆகிட்டார் படம். அப்போது அந்த டிஸ்கஷன் போய்ட்டு அந்த டைம் அப்போ நான் இன்டர்வியூவில் பேசும்போது வந்து இந்த படத்தில் விஜய் சாருக்கு வந்து நான் இது வரைக்கும் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அஜித் சார், பிரசாந்த் சார் எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம். பட் சூரியகிரியாலும் பட் அது விஜய் சாருக்கு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு குறையாகவே இருந்துச்சு எனக்கு. ஸோ அது அந்த இன்டர்வியூவில் சொல்லி இந்த பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இல்லை நடிக்கிறது உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்ததா இல்லை கொரியோகிராஃப் பண்ணணும் அவர் கூட. நான் சொன்னேன் அவர் கூட எது பண்ணாலும் நமக்கு வந்து சந்தோஷமான, அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றது தானே விஷயமே. ஏன்னா இப்போ அவருக்கு கொரியோகிராஃப் பண்ணணுன்றது ஆசை இருக்கும். ஒரு டான்ஸ் மாஸ்டராக அந்த கொரியோகிராஃப் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது வந்து அதுதானே முக்கியம். நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதானே முக்கியம். சார் நான் ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு சும்மா அதில் சொல்லியிருந்தேன். நான் கிடச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் இந்த இன்டர்வியூ பார்த்தாரு. ஏன்னா எப்பவுமே குரூப்பில் போட்டுருவேன், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். சார் இது பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சும்மா லைக் கொடுத்தாரு. எல்லாருமே லைக் கொடுத்தாங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இந்த மாதிரி படம் காஸ்ட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவரை வந்து மேனேஜர் கால் பண்ணி, விபி சாரோட மேனேஜர் கோவிந்தராஜன் சொல்லி அவர் கால் பண்ணி இந்த மாதிரி பூஜை இருக்குது வந்துருங்க. யூஸ்வலாக அந்த பூஜைக்கு யூஸ்வலாக போவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போவோம் இல்லையா. யார் சார் கூப்பிட்ருக்கீங்க? அப்புறம் சொன்னேன் நீங்கள் 4 பேர் தான் வருங்க பாய்ஸ். ஏன் சார் ஆக்ட் பண்ணுறவங்க வருது கூப்பிட முடியும், ஏன்னா இது கொஞ்சம் இதுவாக ரொம்ப நிறைய பேர் வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறோம், ரொம்பலாம் வேண்டான்னு. சிம்பிளாக சார் ஆக்ட் பண்ண கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால அவங்க சார் உங்களையும் வர சொல்லிட்டாரு. ஓ அப்போ நான் நடிக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கே தெரியும் நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ தான் எனக்கே தெரியும். நான் பாட்டு சைலண்ட்டாக ஃபோன் பண்ணி அதெல்லாம் எதுவும் பேசலை. நான் பாட்டு சைலண்ட்டாக ட்ரெஸ் எடுத்து சொன்ன மாதிரி தலை குளிச்சோமா, ட்ரெஸ் எடுத்து மாட்டினோமா, பூஜைக்கு போனோமா, அவ்வளோதான். ஸோ அதோட முடிச்சாச்சு. விபி சார் கிட்ட இருந்து இப்படி தான் இருக்கும் காலில் பெருசாலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்க கிளம்பிவா. ஆமாம், என்னென்னா உள்ளுக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. ஓகே பெரிய படம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நிறைய நடிக்கலன்ற சார் கூட படம் நடிக்கலன்ற ஒரு சின்ன இது இருந்தாலும் பெரிய படமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து அதை வெயிட் பண்ண நல்லதாக நடக்கும் அந்த மாதிரி. ஸோ பெரிய படம், மிகப்பெரிய படத்தோட மிகப்பெரிய படம் சொல்லணும்னா இட்ஸ் வெரி பிக் ஃபிலிம். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து நான் தேங்க்ஸ்னா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து எப்படி சொல்கிறேன்னா நமக்குள்ள தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத விட வந்து பிளெஸிங்ஸ் தான் சொல்லணும். அது ஸோ ஹாப்பி. கூட இருக்கிறவங்கள கம்ஃபர்டபுளாக ஜாலியாக பார்த்துக்கிறதுல எப்படி விஜய் சார் சிறந்தவரோ அதே அளவுக்கு வெங்கட் பிரபு சாருமே வந்து அது இல்லைன்னா இப்படி ஒரு டீமே வந்திருக்க முடியாது. யூஸ்வலாக எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க, சின்ன ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்க, ஹிட் ஆச்சுன்னா அடுத்த பெரிய ஹீரோ, அதுக்கப்புறம் அதை விட பெரிய ஹீரோ அப்படின்னு போயிட்டு அவங்க பாட்டு ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வெரி ஃபாஸ்ட் ஒரு டீமாக வந்து ஒரு டீமாக வளர்ந்து போகிறதுன்ற கூட கூட்டிகிட்டு போகிறதுன்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு விபி சார் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணி நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து இப்போ டீமாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு விபி சாரோட டீமை வச்சு அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த பாசிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. தேங்க்யூ.